ஆமாண்டா, அதே இடத்துல தான் இருக்கான். சீக்கிரம் வந்து தொலை. என்னப்பா, நல்லா இருக்கிறியா? அப்படி என்ன இந்த ஊர்ல புடுங்க வந்திருக்கிற? ஏய், மரியாதை பேசு. மரியாதை மனசுல இருக்கு, வார்த்தையில கொடுக்க தெரியாது. தப்பா எடுத்துக்காத. சரிவா போலாம். போதும் நர்றா, உன் வீட்டை காட்டு. இப்படி போலாமா இல்ல அப்படி போலாமா? சரி, நீ புதுசா வந்திருக்கிற, ஷார்ட்கட்லயே கூட்டிட்டு போறேன். ஏப்பா, இந்த போன்ல 10 ரூபா பால்கோவா கேட்டேன்ல, வாங்கிட்டு வந்திருக்குல்ல? வாங்கிட்டு வந்திருக்கான். சரி சரி, வா ஜாலியா வீட்டுல கொஞ்சம் சாப்பிடுவோம். நான் ஒரு கொலை பண்ணணும். என்ன, ஒரு கொலையா? ஆமா, ஒண்ணுதான். நீ தனியாவே பண்றியா இல்ல நானும் வரட்டுமா? இவன் எதுக்கு முறைக்கிறான்? நான் தனியாவே பாத்துக்கிறேன். நான் தங்க மட்டும் வீடு கொடு போதும். அட, வீடு என்னப்பா வீடு, என் உயிரையே கொடுக்குறேன். அவன் உனக்கு விரோதின்னா எனக்கு அவன் சமூக விரோதி. அவன் யாருன்னு மட்டும் சொல்லு. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? செட் ஆகாது, விடு. என்ன இவன் போயிட்டே இருக்கிறான்? நம்ம ஃப்ளாஷ்பேக்லாம் இவனுக்கு தெரியாதோ? இவனை விடக்கூடாது. ஒரு வாரம் வாந்தி எடுத்தாலும் இலைக்காத உடம்பியா இது. யாரை போட்டுத்தல்னு சொல்லு. நான் தான் சொல்றேன்ல, யாரை போட்டுத்தல்னு சொல்லு. அதெல்லாம் உனக்கு வேணாம், விட்றா. இல்லையா, நானும் பாஸ்டன்ஸ் ரவுடி தான்யா. யாரை போட்டுத்தல்னு சொல்லு. ரவுடி கிவுடி என்னன்னா செருப்பால் அடிப்போம். மூட்டு வந்து உன் வீடை காட்டுறான். சரி, எதுக்கு கொலை பண்ற அதையாவது சொல்லாமல. ஆடியன்ஸோட சேர்ந்து நானும் தெரிஞ்சுக்கவல்ல. நாம என்ன தப்பா கேட்டோமா? என்னாச்சு? ஏதோ அழுவ ட்ரை பண்றான். நான் எங்க அப்பாவை கொன்னோடனே பழி தீர்க்க வந்திருக்கேன். ஹை ஜாலி, அப்பாவை கொன்னுட்டாங்களா? ஆமாடா, இதுதான் அந்த நாயோட போட்டோ. என்ன காணமே? எங்கப்பா, இதுல 4 பேர் தான் இருக்கிறாங்க, நாயை காணமே. மச்சி, இதெல்லாம் உனக்கு காமெடி தேவையா? சரிப்பா, நான் சீரியஸா தான் கேட்கறேன். இதுல நாயே தெரியலையே. 10 வரைக்கும் போதும், கொடு. கரெக்டா தானே பார்த்து சொன்னோம். இதுக்கும் கோபப்படுறான். சாரி மச்சி, நான் ஏதோ கோபத்தில் இருந்தேன். நான் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்காத. ஏண்டா, ஃபோனில் கேட்கும்போதெல்லாம் மருந்து சாப்பிட்றான்னு சொல்கிறேன். இந்த ஏஜ் பண்ண குணமாரி மாதிரியே தெரியலையாடா. பார்க்க கிழவ மாதிரியே இருக்காடா. ஆமாப்பா, ட்ரீட்மெண்ட் பண்ணி பண்ணி என் குடும்பம் கடங்காரனானதான் மிச்சம். ஆனால் ஒன்று, இந்த கடங்காரங்களாம் எப்போ சாவறாங்களோ அப்போதான் நான் சொந்த ஊருக்கே வருவேன். நீ அங்கே வர்றதெல்லாம் இருக்கட்டும், நான் அங்கே வந்தது ரகசியமாக இருக்கணும். நான் மூச்சே விட மாட்டேன்பா. உன் வீட்டை கட்டவா. பா, 7 கலருமே நம்ம ஊரில் தான் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பச்சை பசுமையான இடம் இது. அப்படியே நல்லா சுற்றி பார்த்துக்கிட்டே வா. ஊரு கொடைக்கானல்னு சொல்லுவா. அப்படி இருக்க முட்டு வாடா.
ஏய் கொஞ்சம் தூரம் தான் இருக்குன்னு சொன்னேன். இன்னும் வீடு எவ்வளோ தூரம் தான் இருக்கு? வாயா வாயா, வந்துருச்சு வாயா, நம்ம ஊடு பக்கம்தான். ஏன்டா இப்படி நடக்க வச்சு கொள்ற? என்னப்பா முட்டைக்கு சத்தம் மாதிரி அழுவுற? நல்லா நடந்தாதான் கொலை வெறி அதிகமாகும். ஆமாம் ஆமாம், நல்லா வரோம், பார்த்துட்டே வா. என்னப்பா இதுக்கே சலிச்சுக்கிறேன்? வாப்பா வாப்பா, இன்னொரு 4 எட்டு எடுத்து வச்சா வீடு வந்துடுது. பா உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்னப்பா, எனக்கு இருக்கிற அந்த வியாதியில என்ன அட்வான்டேஜ்னா 50 வயசு பண்ணாடைங்கெல்லாம் மரியாதையை கொடுத்து பொழியிறானுங்க. இதுல முக்கியமா உனக்கு சொல்ல வர்றது என்னன்னா, எனக்கு எவன் பார்த்தாலும் வணக்கம் வைக்கிறான். வணக்கம் பெருமாளே. வணக்கம் வணக்கம். உங்க அப்பா கித்தார் வாயன் எப்படி இருக்கான்? அவன் நல்லா தான் இருக்கான், நான் தான் நல்லா இல்லை. சரி சரி, ஃபீல் பண்ணாத. எங்க அந்த பக்கம் ஆட்டின்னு கிளம்பிட்ட? அது ஒன்றும் இல்லைப்பா, மேலே தெருவில் ஏதாவது கிராம சபை போடுறாங்களாம், நம்மளை கூப்பிட்டாங்க. சரி நம்ம சும்மா தானே இருக்கோம், அப்படியே போனோம்னாக்கா ஆளுக்கு 200 கிடைக்கும். வீட்டில் இருந்து என்ன அவ்வளோக்கா போகிறோம், அப்படியே போயிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். இவன் என் ஃப்ரெண்டு. என்ன ஓ ஃப்ரெண்டா? அத்தானே? இல்லப்பா, இவன் என் ஃப்ரெண்டோட பையன். அதான் சொல்ல வந்தேன். ஆமாம் சார், 2 நாள் இருப்பான். இவன் ஊர்ல சித்தி பார்க்க. என்ன சித்தியா? ஊரை சுத்தி பார்க்க வந்திருக்கிறான். ஆமா ஆமா, சுத்தி பார்க்க தான் வந்திருக்கிறான். ஆமா அதான். அப்புறம் அப்பா வயிற்று வலியில துடிச்சிட்டு இருந்தாரு, இப்ப எப்படி இருக்காரு? அதான் அப்பாவை பற்றி முதல்ல கேட்டியே. அதான் சொல்லிட்டுல்ல, அப்புறம் ஏன் நிக்கிற? கிளம்பு. சரி வரட்டுமா தம்பி? சரி வரேன். தம்பிக்கு நம்ம மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பெல்லாம் சுற்றி காட்டு. அட்டா போ, கும்பிட்டு அந்த நாட்டை கெடுத்துருங்க. அண்ணா 200 கீழே 10 ரூபா குறைஞ்சா கூட நம்ம வாங்கக்கூடாதுண்ணே. அதெல்லாம் நம்மள்ட்ட நடக்குமா? நீ தைரியமாக வா, நான் வாங்கி தரேன். அப்புறண்ணா பிரதமர் ஏதோ ஒரு 6000 பணம் போடுறேன்னாரு, அது என்னண்ணா ஆச்சு? போடுவாருப்பா போடுவார். நாளையிலேருந்து நீ உண்டியலில் தலையை விட்டே பார்த்துக்கிட்டு. என்னடா ஊரே முடிஞ்சிருச்சு, இன்னும் 3 நிமிஷம் தான், வீட்டுக்கு போயிடலாம். வாயா வாயா, வந்துருச்சு வாயா, நம்ம ஊர் பக்கம்தான். வர வழியில் பார்த்ததெல்லாம் சின்ன ஊர் தான், இனிமேல் தான் நீ பெரிய ஊரையே பார்க்க போற. சே, மணி 2 ஆச்சு, இன்னும் எங்கே தான் அவன் கூப்பிட்டு போகிறான்? இந்த நாய்க்கு வீடு இருக்கா இல்லையா? நல்லா வந்து மாட்டிக்கணுமோ? நம்ம வீட்டில் ஏசி மட்டும்தான் இல்லை. நீ பாட்டுக்கு ஜாலியாக தங்கிட்டு கொலை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வீடு பார்த்தல எவ்வளோ பெரிய வீடு பத்தியா? இந்த மாதிரி வீடு சிட்டில எங்கேயாவது கிடைக்குமா? வீடு வாங்கிட்டு வந்தியா? வரேன் இரியா, வீடி மோடின்னு இருக்கிற பா. என் வீட்டு அழகு கெடுக்கிறது அந்த பண்ணி குண்டா மாதிரி இருக்கிற டிவி தான்ப்பா. ஐயோ அங்கெங்கேயா போற? அந்த வீட்டுக்கார மத்த செருப்பால் அடிப்பான். வாயா, நம்ம வீடு இந்த பக்கம் இருக்கு. பாப்பா வாப்பா, எப்போ வரும்னு கேட்டு அடம்பிடிச்சிட்டே இருந்தல்ல, நல்லா பார்த்துக்க. இதுதான் நம்ம அரண்மனை. சபா, இன்னைக்குன்னு பார்த்து என்ன வெயிலடா சாமி. என்ன ஏன் அப்படி பார்க்குற? நீ ஒன்றும் கூச்சப்படாத, இது நம்ம வீடு மாதிரி தான். நெட்டு குத்துக்கு படுத்து நல்லா உருளு. தொட்டிலெல்லாம் எப்படி இருக்கு தண்ணி? பரவாயில்ல, ஃபுல்லாக தான் இருக்கு. இதுதான்ப்பா நம்ம அரண்மனை. நல்லா தங்கி நல்லா ரெஸ்ட் எடு. நான் போய் மாட்டுக்கு தண்ணி காட்டிட்டு வர்றேன். இந்தா லக்கேஜை பத்திரமா புடி. ஏண்டா கண்ணு, தண்ணி இல்லாமல் காஞ்சிட்டு இருக்கிறியா வெயில்ல? தாதா வந்துட்டேன். ஏன் பயப்படுற? ஓ, டெய்லி எனக்கு கோமணத்திலே பார்த்து பழகினதுனால இப்போ திடீர்னு பேண்ட் சூட்டு பார்த்ததுனால பயப்படுறியா? வா கிட்ட வா, அதே பெருமாள் தான் நான். வந்து தண்ணியை குடி. வந்த நாள் முதல் இந்த நாள் வரை மனிதன் மாறவில்லை.
அப்பா. என்னப்பா சாப்பாடுலாம் பிரமாதமா இருந்ததா? என்ன இவன் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறான், இவன் எதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறானே. ஊர்ல எல்லாம் நடேசனை பாத்தியா? அவன் இருக்கிறானா செத்து போயிட்டானா? என்ன இவன் கத்தியவே முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறான். நம்ம உதவி எது தேவைப்படுமோ? எப்படி குத்தணும்னு யோசிச்சுட்டு இருக்கான். என்னது, நான் இருக்கும்போது யோசிக்கிறியா? மாஸ்டரே இல்லாம மாஸ்டர் பிளான் போட்டவையா நானு? குடு அந்த கத்திய, குடு அந்த கத்திய என்கிட்ட குடு. ரொம்ப சிம்பிள். இந்த கத்தியில 2 பக்கமும் நைஸா விளக்கெண்ணைய தடவி இப்படி குத்தி இழுக்கும் போது டைட்டாவே பிடிக்காது, ஈஸியா வெளியில வரும். எப்படி? என்ன முறைக்கிற? விளக்கெண்ணெய் இல்லைனாலும் பரவாயில்ல, கிரீஸ் தடவிக்கலாம். ஆனா என்னைய கேட்டீங்கன்னா விளக்கெண்ணெய் தான் பெட்டர். இவன்கிட்ட முடியலடா சுவாமி. எப்படியா இருக்கு நம்ம ஐடியா? யார் இவன்? நம்ம பக்கத்து வீட்டுல புதுசா ஒருத்தன் நிக்கிறான். யாரியா இவன் ஐடியா கொடுக்குற நேரத்துல? இந்த நாய் இங்கேயும் தேடிட்டு வந்துருச்சா? பர்மிஷன் இல்லாம பாஞ்சு வந்திருக்கிறான். பா இருப்பா, அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். என்னப்பா ஏன் தடுக்கிற? டேய் அருப்பைத்தியம், இரு நான் போய் ஒளிஞ்சுக்கிறான். சரி சரி, நீ போய் ஒளிஞ்சுக்கோ. நான் அவன் யாருன்னு அவன் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் பின்னாடியே வந்து ஒளிஞ்சுக்கிறேன். போய் தொலை. ஓகே, நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன். யாரா இவன்? கொக்கி போயில மாட்டினா குரங்கு மாதிரி இருக்கான். தம்பி என்ன நம்பி துணி போடுறதெல்லாம் வாங்குறதில்ல, வெளியே போய். என்னது துணி பவுடரா? ஏய் கிரைம் பிரான்ச் போலீஸ்ரா. கரெக்டா எப்படி ஏன் வீட்டுக்கு வந்தீங்க? ஊர்ல விசாரிச்சதுக்கு உன்னை கேட்டா தெரியும்னு சொன்னாங்க. அப்புறம் யாரா அவன்? 5 கொலை பண்ணவன் இந்த ஊருக்கு வந்ததா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அப்ப நீ கொலைகாரனை தான் தேடி வந்திருக்கிற, என்னைய பார்க்க வரல. டேய் என்னடா கிளறா? அத நான் சொல்லணும். அடச்சி என்னடா உளறா? கொலை பண்ணவெல்லாம் யாரும் வரல, கொலை பண்ணிட்டு போறவன் தான் வந்திருக்கிறான். ஏய் ஃபுல், கொலைகாரனை பார்த்தியா இல்லையா? டேய் உன்னை பார்த்தா தானே எனக்கு சந்தேகமா இருக்கு. தல்டா, நானே வீட்டில் போய் பார்த்துக்கிறேன். இருக்கும்போது அவனை நீ பிடிச்சிருவியா? ஏய் நீ என்கிட்டயே சவால் விடுறியா? கீப்பிங் கிளவுஸ் போட்டு அவனை பிடிச்சிருவேன். ஏய் தல்டா, நானே வீட்டில் போய் பார்த்துக்கிறேன். விழுந்துட்டானே. என்ன வேணும் உனக்கு? இவனுக்கு எப்ப பார்த்தாலும் போலீஸ் கேரக்டரே கொடுத்துட்டு இருக்கிற, வேற கேரக்டரே இல்லையா? யோ என்னைய கேட்டா எனக்கு என்ன தெரியும்? மந்திரவாதி மண்ணாங்கட்டின்னு ஏதோ ஒரு கேரக்டர் கொடுத்து தொலைய வேண்டியதானே? பையா வேலை வெட்டி இல்லாதவனே, ஆளையும் மூஞ்சையும் பாரு. திரும்ப உள்ள போறானே. என் ரூட்டில் குறுக்கா வந்தா இதுதான் நடக்கும். ஏய் நான் வல்லவனுக்கெல்லாம் வல்லவன். ஏய் என்ன மறந்துடாத.
இது நம்ம நண்பனோட போட்டா. செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சிட்டியேடா. இவன் என்னடான்னா கொலை பண்ண வந்தன்னு சொல்றான். இவன் என்னடான்னா கொலை பண்ணிட்டு தான் வந்திருக்கிறன்னு சொல்றான். இதுல எதுடா உண்மை? இவங்க வேற கதை புளி சாம்பார்னு கேட்பாங்களேடா. நான் எங்கடா போவேன்?